ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் சட்னி. பீட்ரூட் பொரியல் செஞ்சாலே யாருக்கும் பிடிக்காதுங்க. பீட்ரூட் பொரியலான்னு கேட்குறவங்களுக்கு இந்த பீட்ரூட் சட்னி பண்ணி குடுங்களேன். அதுவும் இந்த கலர பார்த்தோனே டெம்ப்ட் ஆகி 10 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராவே இருக்கும். அப்புறம் என்னங்க பண்ண ஆரம்பிச்சலாமா? இப்போ ஒரு கடாய வச்சுக்கோங்க. கொஞ்சமா கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்த 1க்கு 2ஆ நறுக்கிக்கிறேங்க. அத எண்ணெயில போட்டுறலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணா இன்னும் 2 கூட போட்டுக்கோங்க. நல்லா காரசாரமா சுருக்குன்னு இருந்தா கூட இந்த சட்னி நல்லா தான் இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பில, கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனா போதும். இப்போ 1 கப் கடலை எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கடலையோட பச்சை வாசம் போற வரையும் வதக்கிக்கலாம். நீங்க வறுத்த கடலை கூட போட்டுக்கலாம். இதோட குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 6 துண்டு பீட்ரூட் போட்டு, அதுவும் பச்சை வாசம் போற வரையும் பீட்ரூட்ட வதக்கிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிரலாம். இப்ப 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அந்த சூட்டோடயே போட்டு இத கிளறி விட்டுங்க. டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சால்ட் போட்டுறலாம். இப்ப நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இனி இட்லி, தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி அரைக்கிறத விட்டுட்டு இந்த பீட்ரூட் சட்னி அரைச்சு குடுங்களேன். ஆனா அரைக்கும்போது 1 கப் உங்கள்கிட்ட எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி உங்க பார்ட்னரே எல்லாத்தையும் காலி பண்ணிருவாங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாமா? கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு சட்னில கொட்டிரலாங்க. கண்டிப்பா உங்க வீட்லயும் பீட்ரூட் சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது இட்லில தொட்டுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மினி இட்லிய ஊத்திட்டு சட்னி நெறைய ஊத்தி ஊற வச்சு இத சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம பாப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக்க தட்டிடுங்க. தேங்க் யூ. பாய்.